சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் வந்தா அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் யூகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியும். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேளுங்க, அப்போ சரியா இருக்கு. ஒரே நிமிஷம், நீங்கள் வந்து அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதான் தெரியும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல பதில்? வட மாவட்டங்கள் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை ஏன் நீங்கள் இதை எடுத்து பத்திரிக்கையில் போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்களில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அந்த கேள்வி கேட்குறீங்க? இப்போ தான் என்ன, இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருக்குது? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே, தயவு செய்து கேட்குறேன், இதை பெருசு பண்ணாது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு